எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி மீந்துடுச்சா, அட கவலையை விடுங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நொடியிலே காலியாயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் 3 மீதமான சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை ஒரு சிசரை வச்சு நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது நூடுல்ஸ் கொத்து சப்பாத்தி. ஸோ அதனால் நூடுல்ஸ் மாதிரி இப்படி கட் பண்ணிக்கிடலாம். நார்மலாக நம்ம கொத்து சப்பாத்திக்கு கொத்துவோம், பட் இதுக்கு நம்ம கொத்த போகிறது கிடையாது, மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். சப்பாத்தியை நீங்கள் இதை விட நீளமாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கிடலாம், பட் எனக்கு இந்த சைஸ் ஓகேங்கிறதுனால நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு 3 வெங்காயம், 3 முட்டை, 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தோட தோலை நீக்கிட்டு நம்ம கொத்து பரோட்டாவுக்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே சப்பாத்தியை மட்டும்தான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், பட் வெங்காயம் அண்ட் தக்காளியெல்லாம் நம்ம கொத்து பரோட்டாவுக்கு கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப பொடிசாக நறுக்கிறாதீங்க, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். ஸோ இதே மாதிரியே நம்ம 3 வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தக்காளி கட் பண்ண ஆரம்பிக்கலாம். தக்காளியில் மேலே உள்ள பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஏன்னா புளிப்புத்தன்மை கொடுத்துரும். நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டோன்னா இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது தக்காளியையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்காது. அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன், மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்து பரோட்டா, கொத்து சப்பாத்தி, கொத்து இடியப்பம் எல்லாத்துக்குமே பச்சை மிளகாய் மஸ்ட்டாக சேர்க்கணும். ஸோ இதுவும் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். காரம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தக்காளியை சேர்த்தா தான் வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். நான் இதில் நிறைய மசாலாவெலாம் சேர்க்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு மசாலா பவுடர் தான் சேர்க்குறேன், கறி மசாலா தூள். ஸோ அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ரொம்ப சேர்த்துட்டேன்னா டிஷ்ஷு வேறு மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மசாலா பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். இப்போது மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம 3 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க, ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டை நம்மளுக்கு உதிரியாகவும் கிடைக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கொத்த தேவையில்லை. இதை நம்ம தின்னாக கட் பண்ணியிருக்கிறதுனால இதை மிக்ஸ் பண்ணும்போதே லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம், பட் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லை. 1 டீஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ இது சேர்க்குறதுனால வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான லெஃப்ட் ஓவர் நூடுல்ஸ் கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.